அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 17ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இறைவன் இரக்கம் காட்டக்கூடிய கால சூழ்நிலைகளை இந்த நேரம் ஏற்படுத்தவிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்காத ஒன்று நடக்க காத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விபரீத மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் அமையப்பெற்றிருக்கிறதுனால இந்த நேரம் சுபிக்ஷத்திற்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க பெற போகிறது, நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா, உங்களுடைய பலம் பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி முழுதாக தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த காலம் மிகவும் ஏற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. சில இடங்களில் வேலையில் சிறு கஷ்டம் உண்டாகலாம், சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோகம் ரீதியாக ஊதிய அதிகரிப்பு வரலாம். ஆனாலும் எதிர்பார்த்த ஒரு காரியம் இந்த காலகட்டத்தின் மத்தியில் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை அதிகரிக்க செய்யுங்க. புதிய தொழில் நம்பிக்கையோடு ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி கலகலப்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பதவி மாற்றம், ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தில் நல்ல வருமானம் ஏற்படலாம். தொழிலை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். பிள்ளைகளால் வறுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம். பெரியோர்களினுடைய ஆசையும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க களைப்பில்லாமல் பாடுபட வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையினர் திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் கிடைத்து வருமானம் பெறுவாங்க. வெளிநாடு செல்லக்கூடிய நிலையும் உருவாகலாம். புதிய முதலீடுகளில் மிக தெளிவாக திட்டமிட்டு இறங்க பாருங்க. நல்லது கெட்டது கலந்த பலன்களை கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அமைய பெறுகிறதுங்க. ஊழியர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படலாம். அதிலும் அரசு ஊழியர்களுக்கு மிக அதிகப்படியான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. வியாபார விஷயத்தில் திட்டமிடாமல் செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய பாருங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக களைப்பு இல்லாமல் பாடுபட வேண்டுங்க. பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் பெரியோர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சில பல பிரச்சனைகள் இந்த காலத்தினுடைய பிற்பகுதியில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். மந்தமான போக்கு சில நேரங்களில் உண்டாக தாங்க செய்யும். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் உடனடியாக வெற்றி கிடைக்காது அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் மற்றபடி பெரிய அளவில் பயப்படுவதற்குரிய எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. உடனே வெற்றி கிடைக்காது. இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக முடிய எந்தவித அச்சப்பாடும் கிடையாது. அதே மாதிரி சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க. தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க. விடாமுயற்சியை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம். தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம். சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. பகல் நேரத்தில் தூங்காமல் வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு சேராது. அதே மாதிரி குடும்பத்தில் அனுசரணை ரொம்ப முக்கியங்க. பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டம்
காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க. இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதாவது தொழில் புரிகிறவங்க நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க, பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மேலும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க. எது வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாளவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரியத்தால் எதிரிகளை தோற்கடிப்பீங்க. ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரியங்களில் அதிகம் பங்கேற்பீங்க. அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே. அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம். சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க. உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க. பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம். மேலாளர்களினுடைய பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஆனால் சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சிடுங்க. மன அழுத்தம் குறைவாக தான் இருக்கும். நண்பர்கள் சில உதவ முன்வருவாங்க. வாகன பயணங்களில் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு தகுந்த முயற்சிகளில் நம்பிக்கை ஏற்படுங்க. ஆரோக்கியம் வந்து காக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை. அதே சமயம் வாக்குவாதங்களில் வந்து இந்திய காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறதன் மூலமாக தங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைய முடியும். முக்கியமான நபர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவே இருக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கு. சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருப்பின் நல்லதொரு நாள் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சி சூழ்நிலை குடும்பத்தில் வந்து நிலவ வாய்ப்புகளும் இருக்கிறது.
நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொண்ட இருக்கக்கூடிய பட்சத்தில். அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் கல்வியில் வந்து சிறப்பாக செயல்படுவாங்க. வாகனங்கள் மின்சாதனங்கள் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம். ஆனாலும் அவை தேவையானவை. மனதளவில் அமைதி பெருகும். பழைய மன அழுத்தங்களை விட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கடன் நிலைகள் வந்து ஓரளவுக்கு சீராக ஆரம்பிச்சிடும். நலமுடன் இருக்க நீங்கள் வந்து யோகாசனம் சைவ உணவுகள் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் தொடர்பாக மகிழ்ச்சியான செய்திகளை நீங்கள் கேட்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தை வந்து திட்டமிட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எளிதிலையுமே வெற்றி பெற முடியும் அப்படின்னு தான் சொல்லணும்.